அயலிக்கிட்ட அப்படி என்னதான் நீங்கள் பேசுனீங்க எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டு எல்லாரும் வருத்திட்டுருக்க அயலி திருன்னு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அயலியோட அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை ஏது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் பிரச்சனையினால என் பொண்ணியங்களை இழுத்து விட்றீங்க. இந்த டைம் எதுக்காக வந்துட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் இது பண்ணுறதை கொஞ்ச நேரம் நிறுத்துங்கன்னு செழியன்னு ஒரு பக்கம் சொல்ல, இவன் ஏதோ இந்திராணிக்கு எதிராக தான் பிளான் போட்டிருக்கான்ட்டு அவங்க சுற்றி ஒரு பக்கம் சொல்ல, இந்திராணியும் ஆமாம் அப்படி தான் இருக்கும். இங்கே பாரு, நீ என்னை வந்துட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது என் தம்பியோட கல்யாணம், அதனால நான் தான் பேசுவேன். இந்திராணி ஒரு பக்கம் சொல்ல, இந்த விஷயத்தில் நான் சம்மந்தப்பட்டிருக்கறதுனால நான் தான் பேசுவேன். இந்த மாதிரி ஐலியோட ஸ்கூலில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒருத்தன் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறனால ஐலியை கூப்பிட்டு இது பண்ணேன். சிவாவையும் அதனால தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐலியோட அப்பா சொல்கிறாங்க, தம்பி இதெல்லாம் கேட்குற நேரமாக இது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக தீபம் வந்துடுறாங்க. ஆமாம் இவங்க பேசிகிட்டு இருந்தது தான் இதுன்னு சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி இதோட விட்டுடலான்ற மாதிரி. அப்புறம் ஐலிக்கிட்ட வந்து அவங்க சித்தி ரொம்பவே கோவமாக திட்டுறாங்க, இங்கே பாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, இங்கேயே இருக்கணும், தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் தீபம் மன்னிப்பு கேட்குறாங்க, என்னால் தானே இவ்வளோ தூரம் நினச்சி சாரி ஐலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த தினேஷ்கிட்டேருந்து எப்படியாவது வந்துட்டு அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண வைக்கணும்னு பிளானை பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக தினேஷே தீபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும், பணம் எடுத்துக்கிட்டு தீபு மட்டும்தான் வரணும் அப்படின்ற மாதிரி அயலிக்கும் கேட்குற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்புறம் தீபு கிட்ட வந்துட்டு தன்னோட அப்பா அந்த நிலத்தை இது பண்ணி விற்றுட்டு அந்த பணத்தை வேறு வழி தெரியலப்பா, நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து தீபு கையில் கொடுத்து அனுப்பிச்சி விட்றாங்க. நேராக தீபு போயிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இனிமேல் அப்பப்போ நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், நான் ஃபோட்டோலாம் டிலீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அயலி பின்னாடி வந்து கெத்தாக நிற்கிறாங்க. சரியான அடி. அதுக்கப்புறமா தீபுக்கு அதாவது தினேஷ்க்கு விழுக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சால்ட் அவுட் பண்ணிவிடுவாங்களா இல்லைன்றதை பார்க்கலாம். அடுத்தது கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அடுத்ததாக இன்னொரு ட்விஸ்ட்டு நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரூஸ்லி ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாங்க. அது கபிலனுக்கு போகுது. கபிலன் எடுத்து ஸ்டேஜ்லேருந்தே பேசுகிறாரு, எங்கடா போனேன், இந்த மாதிரி வர்மா கேட்டுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க ஐலி. தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்துவாங்களா, என்ன பண்ணுவாங்க, நடக்க வைப்பாங்களா, கபிலன் என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.